அல்லது பதவிதான் ஆசை நினைச்சா தாவேக்காவில காங்கிரஸ் முன்னால என்னால போய் கை நீட்டி இருக்க முடியாதா? எனக்கு வேண்டியவர்கள் அங்க நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட என்னால உறவாட முடியும், மறுபடியும் அவங்களோட பேச முடியும். அப்படி யார்கிட்டையும் நம்ம தொடர்பு கொள்ளல. உடனடியாக போய் அவங்கள்ட்ட நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கலையா? கடைசி நிமிஷம் வரலாம் அவங்க எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கறது தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவர்ஜன் கேட்டாரு. நான் சொன்ன 7ஆம் தேதி அவர் சந்திச்சுன்னு சொல்ல போனா 7ஆம் தேதி ஆதவர்ஜன் இந்த விஷயங்களை பத்தி அவர் எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விரும்பினாரு. என்னன்னு சொல்லுங்க கேட்டேன். காங்கிரஸ் இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு ஒரே காரணம் செக்யூலர் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நாங்க உருவாக்கணும், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை. அதனால நாங்க காங்கிரஸ் இடதுசாரிகள் உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குங்கிற விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார். அவர் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இவ்வளவு நாளா நாங்க உங்களை பிஜேபி ஆதரவு கட்சி இயக்கம் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணிருக்கிறோம். திமுக பண்ணல, மற்ற கட்சிகள் பண்ணல. நான் வெளிப்படையா பேசியிருக்கிறேன். RSS பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு ஸ்ரீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற முடிவு, அந்த அப்பவே நான் சொன்னேன், அந்த விமர்சனம் வேறு, இன்னைக்கு நாங்க ஆதரிப்பதாக எடுத்திருக்கிற முடிவு என்பது வேறு. இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி நிலையில அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்க பேசிய விமர்சனங்கள் அல்லது அந்த மதிப்பீடு என்பது அப்படியேதான் இருக்கு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்க திருப்பி வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு கட்சிக்கு மக்கள் ஆட்சி அமைப்பதற்குரிய அளவுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஒரு 10 சீட்டு தான் 11 சீட்டு தான் குறையுது. அதனால கட்சியில சேர விரும்புவோர்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம். அதுல எழுதி கொடுத்தோம், பின்னாடி திருப்பி பார்க்கவும் எழுதியிருக்கான். 800 பேர் சேர்ந்தா 550 பேர் எழுதியிருக்கான், எவனோடும் சேர்ந்துராதரான்னு. இதே வானூதியில இறங்கும்போது என் தாய் தந்தையர் ஒத்த வயசுல கும்பிட்டு, ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா, எவனோடும் சேர்ந்துராதராசான்றான். ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் மத்திய அமைச்சர்னு பேசிய போலங்க. இவன் பிரபாகர மகங்கவன், உலக போர் செஞ்சவன் மகன், தலைவனோட வீரனுடைய மகன். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் LTTE வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா? 20 நாடுகள் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குன்னா அது உலக போரா இல்லையா? யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, உலக போரா இல்லையா? இனிமேல் உலக போர் வந்தா 4வது உலக போர், 3வது உலக போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான். என்னை போய் சமரசம் செய்ய இவன்ட்ட போய் நின்று, சரியா சரியா? நான் கூட்டணி வைக்கல, தோத்து போயிட்டேன். நட்டம் ஏதாவது இருக்கா? என்ன 2000 கோடியை முதலீடு செஞ்சேன் நான். மொத்தமா 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன். அதிகாரம் என்னை விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சியை சொல்லு. நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டுன்றேன். நான் போராடி 8 வழிச்சாலை நிக்குது, நான் போராடி டங்ஸ்டன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிக்குது, நான் போராடி பேனா வைக்கல நிக்குது. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போடு, வரும். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ? போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவேன்? அதிகாரத்துக்கு என்ன பண்ண? நான் வரணும்னு நினைச்சா வருவேன். இதுல ஒரு கேள்வி, நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண? அதிகாரத்துக்கு வந்தவன் தீமையை பண்றான். நான் நன்மையை செய்யணுங்கிறேன். நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சினா போடு, இல்லைன்னா மறுபடியும் நீ தெருவில் போடு, நீ அவனுக்கு போடு, அவ்வளவுதான். என்ன இருக்குது? போட்டு அப்புறம் போராடு, என்னைய கூப்பிடு, அதுக்கப்புறம் பேசுறேன். நீ வா, வீடு இடிக்கிறான், இங்க வா, இந்த பாரு உயர் மின்னழுத்த கோபுரம், இந்த பாரு கையில் எரிவா உள்ள பதிக்கிறான்,